மதுரை மாவட்டத்தின் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கும் குட்லாடம்பட்டி அருவி, கூட்லாடாம்பாட்டி ஃபால்ஸ் பற்றிய முழுமையான விவரங்கள் இதோ. அருவியின் சிறப்பம்சங்கள். மதுரையின் குற்றாலம். இந்த அருவி மதுரையின் குற்றாலம் என்று உள்ளூர் மக்களால் அன்போடு அழைக்கப்படுகிறது. இது சிறுமலை அடிவாரத்தில் உள்ள காப்புக்காடு பகுதியில் அமைந்துள்ளது. அமைப்பு: சுமார் 87 அடி 27 மீட்டர் உயரத்தில் இருந்து விழும் இந்த அருவி காண்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருக்கும். இயற்கை சூழல்: அடர்ந்த வனம், மூலிகைச் செடிகள், பழமரங்கள் மற்றும் பாறைகள் நிறைந்த பகுதி இது. மலையேற்றம், ட்ரெக்கிங் செய்ய விரும்புபவர்களுக்கு இது ஒரு சிறந்த இடமாகும். தற்போதைய நிலை: பிப்ரவரி 2026. முக்கிய அறிவிப்பு: சமீபத்திய தகவல்களின்படி குட்லாடம்பட்டி அருவி தற்போது சுற்றுலா பயணிகளுக்கு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. காரணம்: 2018இல் ஏற்பட்ட கஜா புயலின் போது இங்குள்ள நடைபாதைகள் மற்றும் வசதிகள் கடுமையாகச் சேதமடைந்தன. மேம்பாட்டுப் பணிகள்: இந்த அருவியை புனரமைக்க தமிழக அரசு சுமார் 2.93 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இதற்கான பணிகளை தொடங்க முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருந்தாலும் வனத்துறையின் இறுதி அனுமதிகளுக்காக பணிகள் இன்னும் முழுமையாக தொடங்கவில்லை. எனவே இப்போது செல்வதை தவிர்ப்பது நல்லது. அருகிலுள்ள மற்ற இடங்கள்: தடாகை நாச்சியம்மன் கோவில். 500 ஆண்டுகள் பழமையான இந்த அம்மன் கோவில் அருவிக்கு மிக அருகிலேயே அமைந்துள்ளது. சத்தியார் அணை. அருவிக்கு அருகிலுள்ள இந்த அணை ஒரு அமைதியான பொழுதுபோக்கு இடமாகும். ராமங்கிரி ஆசிரமம் மற்றும் புத்த தியான மையம். அமைதியை தேடுவோருக்கான ஆன்மீக மையங்கள் இங்கு உள்ளன.